சரி. முப்பத்தொராவது வெளியே பாருங்க பிள்ளைகள். ஜனவரி மாதம் 5ஆம் தேதி வெள்ளிக்கிழமை எனில் பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி என்ன கிழமை என்று கேட்கிறார்கள். இதுல முதலாவது பாருங்க, உங்களுக்கு தெரியும் 5ஆம் தேதி சரி, ஜனவரில வந்து 31 நாள் இருக்கு. ஆகவே 5ஆம் தேதி வெள்ளிக்கிழமை என்று சொன்னா 4ஆம் தேதி வியாழக்கிழமையா இருக்கும், 3ஆம் தேதி புதன்கிழமையா இருக்கும். 3ஆம் தேதி என்ன கிழமையோ அதுதானே அந்த மாசம் முடிகிற நாளா இருக்கு. 31ஆம் தேதி மாசம் முடியும், புதன்கிழமை தான் முடியும். அப்ப அடுத்த மாசம், அதாவது பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி வியாழக்கிழமையா இருக்கும். 1ஆம் தேதி வியாழன் என்று சொன்னா 8ஆம் தேதியும் வியாழன் தான். அப்ப 7ஆம் தேதி புதனா இருக்கும், 7 புதனா இருக்கும், 6 செவ்வாயா இருக்கும், 5 திங்களா இருக்கு. அது யாருக்கும் பிரச்சனை இருக்கா? இல்ல சார். ஆகவே அது சரியான விடை திங்களாக இருக்கு. ஏப்ரல் 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையிலும் மே 8ஆம் தேதி என்ன கிழமை? உங்களுக்கு தெரியும் ஏப்ரல்ல 30 நாள் தான் இருக்குது. அப்ப அதுல எங்களுக்கு தெரியணும் 1ஆம் தேதி ஞாயிறு என்று சொன்னா 29 ஞாயிறு தான். ஏனென்றா வாரத்துல 7 நாள் இருக்கிறபடியா அதை 7 கூட்டுவோம். கூட்டணும் என்று சொன்னா என்ன, 7 கூட்டணும் என்று சொன்னா 1ஆம் தேதி என்ன கிழமையோ அதுதான் 8ஆம் தேதி. 1, 8, 15, 22, 29. அப்ப 1ஆம் தேதி சொல்லுங்க. ரைட், கவனிங்க. 29ஆம் தேதியும் அதே நாளா தான் இருக்கும், அதாவது ஞாயிற்றுக்கிழமையா இருக்கு. அப்ப 30ஆம் தேதியோட அந்த மாசம் முடியும். சொல்றேன். சரி, ஓகே. அதுல கவனிச்சுக்கொள்ளுங்க பிள்ளைகள். 8ஆம் தேதி வந்து ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கும் என்று சொன்னா 29ஆம் தேதி ஞாயிறா இருக்கும். அப்ப 30ஆம் தேதியோட அந்த மாசம் முடியுது. அப்ப அது திங்கட்கிழமை முடியும். அடுத்த நாள் 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையில தொடங்கும். 1ஆம் தேதி செவ்வாண்டா 8ம் செவ்வாயா இருக்கும். ஆகவே அதுக்கு முதலாவது விடை சரி. இதுல யாருக்கும் ஏதாவது குழப்பம் இருந்தா நீங்க கேட்கலாம். யாருக்கும் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா? சரி, ஓகே. அந்த கேள்வி ஆம் சார். கிளியர். ரைட். அடுத்த கேள்வியை பாருங்க. பேசுறது மட்டும் இல்ல, அங்க இருக்கிறார்கள் கதைக்க விடுமா? அதுல யாருக்கும் பிரச்சனைகள் இருக்கா? இல்ல அடுத்து சார். பாருங்க. ஆண்டில் சில மாதங்களுக்கு 31 நாட்களும் வேறு சில மாதங்களில் 30 நாட்களும் உள்ளனெனில் 28 நாட்களை கொண்ட மாதங்கள் எத்தனை என்று கேட்டா 12ஆக இருக்கும். ஏனெண்டா 31 நாட்கள் வார மாசத்துல 28 வரும். இப்ப ஜனவரில 30 31 நாள் இருக்கு, 28 அதுக்குள்ள 28 வருமா இல்லையா? வரும். வரும். அதே போல பிப்ரவரில 28 வரும். அப்ப 12 மாசங்கள்லயும் இருக்கு. 29 அது 11ல வரும். இத பாருங்க. 2016ஆம் ஆண்டு ஒரு லீப் வருடம். ஜனவரி மாதம் 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமை எனில் 180வது நாள் என்ன கிழமை என்று கேட்கிறாங்க. அப்ப உங்களுக்கு தெரியும் ஜனவரி மாதம் 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமை என்று சொன்னா 1 வெள்ளி, 2, 3, 4, 5 போடுவோம். 6, 7, 7 நாள் தானே இருக்குது வாரத்துல. அப்ப 1ஆம் தேதி வெள்ளி என்றா 2ஆம் தேதி சனி, 3 ஞாயிறு, 4 திங்கள் அப்படி போட்டுட்டு
180 என்ன செய்யணும்? வாரத்துல 7 நாள் இருக்கிறபடியா 7ஆல பிரிக்கணும். 7 14 கழிச்சா 1 மீதி 10ல 1 7 7. 10ல இருந்து 7 கழிச்சோம்னா மீதி 3. அப்ப மீதி 3 வாரது என்ன கிழமைன்னு பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமையா இருக்கு. சரியா? அதுல யாருக்கும் பிரச்சனை இருக்கா? இல்ல சார். 55 கேள்வி நாங்கள் செய்திருக்கிறோம். இதற்கேற்ப அவன் சந்தேகமின்றி பாடசாலைக்கு, அதாவது 5 நாட்களிலும் பாடசாலை நடைபெறும் ஒரு வாரத்தில் அடுத்து வரும் 3 நாட்கள் மோகனால் பாடசாலைக்கு வர முடியவில்லை. இதற்கேற்ப மோகன் சந்தேகமின்றி பாடசாலைக்கு வராத நாள் என்ன நாளா இருக்கு சொல்லுங்க பாப்போம். புதன்கிழமை. புதன் லீவ் எடுத்திருந்தா புதன் வியாழன் வெள்ளி என்ன 3 நாள் அவர் வந்திருக்க மாட்டார். பாடசாலை நடைபெறும் நாள் என்று கேட்கிறான். அதனால அதுக்கு 3 புதன்கிழமை தான் வேறு. அடுத்தது ஒரு நேரான வேலியில் 11 தூண்கள் நடப்பட்டுள்ளன. ஒவ்வொரு தூண்களுக்கு இடையிலும் 5 மீட்டர். எங்களுக்கு தெரியும் 11 தூணண்டா 1 கழிச்சா 10 இடைவெளி. ஒரு இடைவெளி 5 என்று சொன்னா 10 5ஆல பெருக்கிறோம் என்று சொன்னா விடை 50 இருக்கு. இது உங்களுக்கு போன கிளாஸ்ல செமினார் டியூட்ல வந்து நினைக்கிறேன். அடுத்தது பாருங்க. வீட்டு தோட்டத்தில் வேலியில் இரு தூண்களுக்கிடையே 5 பாகல் வித்துக்கள் சம இடைவெளியில் நடப்பட்டுள்ளன. 12 தூண். 12 தூணண்டா 1 கழிச்சம் என்று சொன்னா 11 இடைவெளி. தூணை விட இடைவெளி ஒன்று குறைய. அப்ப 11 5ஆல பெருக்கிறோம்டா 55 விடையாக இருக்கும். இதுவும் உங்களுக்கு சொல்லி தந்த நான் ஒரு பக்கத்துல இருந்து பார்க்கும்போது 6 தூண் தெரிஞ்சா 6ல இருந்து 1 கழியுங்கோ 5 சதுரத்துக்கு 4 பக்கம் 4ஆல பெருக்கி விட்டீங்கன்னா விட வரும் 14 20. இதுக்கும் அப்படித்தான் 9ல இருந்து 1 கழிங்க 8 8 4 36 தூண் தெரிஞ்சா ஒரு பக்கத்துல இருந்து பார்க்கக்குள்ள 36 4ஆல பிரிச்சு போட்டு 1 கூட்டி விடுங்க 9 1 கூட்டி விட்டா 10. இல்லாட்டி 36ஓட 4 மூலக்கட்டையும் கூட்டுங்க. 36ஓட 4 மூலக்கட்டையும் கூட்டுனா 40 வரும். 40 சதுரத்துக்கு 4 பக்கம் மற்றபடியா 4ஆல பிரிக்கின்றாலும் விட வரும். அதே செய்முறையில் தான் இருக்கு. அடுத்தது பாருங்க. முக்கோணமும் அப்படித்தான் பிள்ளைகள். ஒரு பக்கத்துல 6 தெரிஞ்சா 6ல இருந்து 1 கழியுங்கோ 5 வரும். முக்கோணத்துக்கு 3 பக்கம் மற்றபடியா 3ஆல பெருக்கி விட்டிக்கின்ற சரி 5 3 15. அதே போல 10 கோடுகள் தெரிஞ்சா 10ல இருந்து 1 கழிங்க 9. முக்கோணத்துக்கு 3ஆல பெருக்கி விடுங்க 21. இதுக்கு நாங்க 24ஓட 3 முக்கோணத்துக்கு 3 மூலக்கட்டை வரும். அப்ப 3 கூட்டணம்டா 27. அதை 3ஆல பிரிச்சோம்டா 9 விட வரும். இது ஒரு செய்முறை பிள்ளை. இல்லாட்டி 24 3ஆல பிரிச்சீங்கன்னா 8 வரும். அதோட 1 கூட்டி விட்டாலும் விட வரும். இந்த கேள்விகளுக்குரிய செய்முறையில என்ன செய்து கொள்ளுங்க. ரைட் கவனிங்க. இதை பாருங்க. 60 பக்கம் ஒன்றின் நீளம் 10. அப்ப சதுர வடிவ பூம்பாத்தி தானே. இதுக்கு 2 செய்முறை செய்யலாம் பிள்ளைகள். 1 கவனிங்கோ 10 என்று சொன்னா 10 2 மீட்டர் இடைவெளிக்கு தானே தூண் நடுறாங்க. அப்ப 10 2ஆல பிரிச்சோம் என்று சொன்னா 5 இடைவெளி வரும். அந்த இடைவெளிய சதுர மண்டபடியா 4 பக்கம் இருக்கும். 4ஆல பெருக்கி விட்டீங்கன்னாலும் விட வரும் 20 விட வரும். இது லேசான கேள்வி. அம்புல கூனாவுல முடியுது திருகு அடுத்தது கூனா அடுத்தது சூனா. அப்ப தூணாவுல தொடங்கணும் கையெண்ணாவுல முடியும். அப்ப என்ன விடையா இருக்கும்? திருகு என்ற சொல்லுக்கு பதிலாக இடக்கூடியதுண்டா இதுல பாத்தீங்கன்னு சொன்னா தீனாவுல தொடங்கணும் கூனாவுல முடியும். இப்ப என்ன விடை? இது எப்படின்னு சொன்னா கதவு தவிடு விதவை என்று வேறு. இதுல பாருங்க 2வது எழுத்துல தொடங்குது. 2வது எழுத்துல தொடங்குது. அப்ப 2வது எழுத்துல தொடங்குற 3 எழுத்து சொல்ல இருக்கு.
தங்கை. தங்கை. Right. அடுத்தது இதுல பாருங்க XYZ எனும் வீரர்களில் 4,5,8 நிமிடத்துக்கு ஒரு தடவை பந்து எறிவார்கள். மூவரும் காலை 8:20க்கு பந்து எறிந்தால் அடுத்தது எத்தனை மணிக்கு எறிவாங்க? இப்ப நாங்க 4க்கும் 5க்கும் 8க்கும் உரிய பொது மடங்குகளில் சிறியதை பார்ப்போம். போமசிகாரம் 4, 5, 8 இதை 2ஆல பிரிக்கலாம். முதன்மை எண்களால பிரிக்கணும் இல்லை. பிரிச்சோம்னு சொன்னா 4 2ஆல பிரிச்சா 2, 5 பிரிக்கலாட்டி அப்படியே போடுறது. அடுத்தது 4 வேறு திருப்பி 2ஆல பிரிப்போம். 2 பிரிச்சா 1, 5, 2 வரும். திருப்பி 2ஆல பிரிப்போம். 1, 5, 1. இப்ப 5 முதன்மை என்ற படியினால நாங்க அப்படியே பெருக்குவோம். அல்லது 5ஆல பிரிச்சாலும் சரி. 5ஆல பிரிச்ச மாட்டேன் எல்லாம் 1 1 வேறு. இப்ப இவ்வளவையும் பெருக்கணும். 5 2 10, 10 2 20, 22 40. இப்ப 8 40 8 20 40 நிமிஷத்தை கூட்டணும். கூட்டினீங்கன்னா 9 மணி. யாருக்கு டவுட் அந்த கேள்வி? ரைட், ஓகே. அடுத்த கேள்வி. ஒரு ஆள் தான் கைக்கிற மாதிரி இருக்கு, மற்ற எல்லாரும் நிற்கிற போல இருக்கு. 48 பேர் இருக்கிறீங்க. ரைட், அடுத்ததை கவனிச்சு கொள்ளுங்க. 68வது விலங்கல்ல. 68ஆவதா? இதுக்கு பொமசி காண தெரியும் தானே? கவனியடா சாரி. இதுல கவனிங்க, 2ஆல பிரிக்கணும்டா. 2ஆல பிரிச்சா 4, 2ஆல பிரிச்சா 2, 5 2ஆல பிரிக்கலாட்டி அப்படியே போடணும். 8 2ஆல பிரிச்சா 4, திருப்பி 2ஆல பிரிக்கிறோம். பிரிச்சா 2 2ஆல பிரிச்சா 1, 5 பிரிக்கலாட்டி அப்படியே போடணும். இது 2. இப்ப திருப்பி 2ஆல பிரிக்கணும். பிரிச்சா 1, 5, 1 2 வரும். இவ்வளவையும் பெருக்கணும். 2 4, 4 2 8, 8 5 40. இந்த 40 என்ன செய்யணும்? 8 20 கூட்டணும். 40 20 60. அப்ப 60 நிமிடம் சமன் 1 மணித்தியாலம் என்றபடியா 8 1 மணித்தியாலம் கூடி 9 மணி என்று விட வரும். என்னதான் ஸ்வீயா? சரிதான் இந்த செய்முறை. சரி, அப்ப டவுட் கேட்டால் கிளியரா? ஓம் சார். திருப்பி பாருங்க. சரியா? திருப்பி அடுத்த இந்த இதுல வீடியோ நான் போடுவேன் தானே, அப்ப ஒருக்கா திருப்பி பாருங்க. ஏ கடிகாரம் 2 நிமிடத்துக்கு ஒரு தடவையும், பி கடிகாரம் 4 நிமிடத்துக்கு ஒரு தடவையும், சி கடிகாரம் 6 நிமிடத்துக்கு ஒரு முறையும் ஒலி எழுப்பும். இப்ப இதுக்கு நாங்க என்ன செய்யணும்? இதுல 2 நிமிஷம், இது 4 நிமிஷம், இது 6 நிமிஷம். இது மூன்றுக்கும் பொது மடங்குகளில் சிறியதை பார்க்கணும். பொமசி பார்க்கணும். 2 4 6. இந்த பொமசி எப்படி பார்க்கிறேன்டா பிள்ளைகள்? முதன்மை என்று இருக்குது. 2 3 5 7 11 இப்படியான ஒன்றாலும் தன்னாலும் மாத்திரம் பிரிபடக்கூடிய எண்களைத்தான் முதன்மை எண்கள் என்று சொல்றோம். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க 2 எல்லாம் என்னத்தால பிரிபடும்? 2ஆல பிரிபடும். பிரிச்சீங்கன்னா 1, 2 2ஆல பிரிச்சா 1, 4 2ஆல பிரிச்சா 2, அடுத்தது 3. இதுல வாரதெல்லாம் முதன்மை என்னண்டா நாங்க பிரிக்க தேவையில்லை, பெருக்குங்க. 4 2 2, 2 4, 4 3 12. இப்ப இந்த 12 என்ன செய்யணும்? இந்த 24 கூட்டணும். கூட்டினீங்கன்னா 10 36 விட வரும். அதுல யாருக்கும் பிரச்சனை இல்லை? சொல்லுங்க. எனக்கு 68ஆவதா?
69. 69. மகளிங்க கவனித்துக் கொள்ளுங்க. உங்களுக்கு பொமசி காண தெரியுமா? முதன்மை எண்களால பிரிச்சு பாக்குறது தெரியும் தானே? ஏ கடிகாரம் 2 நிமிஷத்துக்கு ஒரு கோலி எழுப்புது. பி கடிகாரம் 4 நிமிஷத்துக்கு ஒரு கோலி எழுப்புது. இது 6 நிமிஷத்துக்கு ஒரு கோலி எழுப்புது. முதன்மை எண்களால பிரிக்க தெரியுமா? டவுட் கேட்டாக்கள் கதைக்கணும். ரைட். இங்க பாருங்க, 2 2ஆல பிரிச்சா 1, 4 2ஆல பிரிச்சா 2, 6 2ஆல பிரிச்சா 3. இதெல்லாம் முதன்மை எண் தானே மகள். அப்ப நாங்க திருப்பி பிரிக்க தேவையில்லை. உங்களுக்கு வேணுமெண்டா பிரிச்சு காட்டுறேன். திருப்பி 2ஆல பிரிச்சா 1 1 3 பிரிக்கலாட்டி அப்படியே வரும். திருப்பி 3 முதன்மை எண் தானே, பிரிச்சோம்னு சொன்னா 1 1 1 வேறு. மூவி 2 6 6 2 12. இப்ப அந்த 12 வந்த பொமசிய இங்க இருக்கிற நேரத்தோட கூட்டி விட்டா சரி. 10 24ஓட கூட்டி விட்டா சரி. கூட்டி விட்டா 10 36 விட வரும். ஓகே சார். வேற செய்முறையை திருப்பி பாருங்க. என்ன செய்முறை எழுதுறாங்களோ எழுதி கொள்ளுங்க. சரியா? இது பின்னுக்கு இருக்கிற கேள்விகள் முக்கியமான நுண்ணறிவு கேள்விகள். இது அடிக்கடி பேப்பர்ல வாரது. அப்ப அதை நீங்க செய்தீங்கன்னா சரி. இதுல பாருங்க, நோயாளி ஒருவருக்கு 30 நிமிடங்களுக்கு ஒரு தடவை 1 வீதம் உட்கொள்வதற்கு 5 குளிசை கொடுக்கிறார். அப்ப 5 குளிசை கொடுத்தா அதுல இருந்து ஒரு குளிசையை கழிக்கணும். ஏனென்றா முதலாவது குளிசை போடுறதுக்கு அவர் நேரம் எடுக்க மாட்டார். சரியா? இப்ப அரை மணித்தியாலம் வெயிட் பண்ணி போட மாட்டார். முதலாவது குளிசை போட்டதுல இருந்துதான் அடுத்த குளிசை போடுது. அதாவது 10 மணிக்கு முதலாவது குளிசை போட்டாருன்னு சொன்னா பிள்ளைகள், அடுத்த குளிசை 10:30க்கு போடுவார். அடுத்த குளிசை 11க்கு போடுவார். முதலாவது குளிசைக்கு டைம் எடுக்காரா? 30 நிமிஷம் வெயிட் பண்ணி போடுறாரா? இல்ல. அதால 5 குளிசையில இருந்து ஒரு குளிசையை கழிச்சா 4 குளிசை வரும். அப்ப 4 30ஆல பெருக்குனா 2 மணித்தியாலம் விட 120 நிமிடம் வரும். 120 நிமிடம் 60ஆல பிரிச்ச மாட்டா 2 பேர். பாருங்க, மாறன் குறித்த புத்தகத்தில் 32ஆம் பக்கத்திலிருந்து 43ஆம் பக்கம் வரைக்கும் வாசிக்கிறான். அவன் வாசித்த பக்கங்கள் எத்தனை கேட்டா 43ல முடிக்கிறான், 32ல தொடங்குறான். கழிச்சா 11 கழிச்சா 11. இந்த 32வது பக்கத்தையும் அவன் வாசிக்கிறான். நாங்க கழிச்சு விடுற மண்டபடியா ஒண்ட கூட்டுறோம். சரி, ஒண்ட கூட்டணும்ன்றதுக்கு விளக்கம் அதான். அடுத்தது பாருங்க, அதே மாதிரி தானே 412ல இருந்து 285 கழிச்சு போட்டு வாரத்தோட ஒண்ட கூட்டணும். அப்ப கழிச்சு சொன்னா என்ன வர போகுது? 128 வரும். ஒண்ட கூட்டம். இதே இது தாள்கள் என்று கேட்டா அது 2ஆல பிரிச்சு ஒரு தாள்ல 2 பக்கம். அதே கேள்வி கீழே கேட்டிருக்காங்க பாருங்க. பாதம் ஒரு குறித்த புத்தகத்தில் 50ஆம் பக்கம் தொடங்கும் 75ஆம் பக்கம் வரைக்கும் வாசிக்கிறேன். அப்ப 75ல இருந்து தாள்கள் கேட்டிருக்கு பிள்ளை. முதல் பக்கத்தை காணணும். 50 கழிச்சு மண்டா 25 வரும். 25 ஒண்ட கூட்டினோம்டா 26 தாள் வரும். 26 தாளண்டபடியா 2ஆல பிரிச்சோம் என்று சொன்னா 13 தாள் வரும். சர்விகா சரியான கேள்விய. அடுத்த கேள்விய பாருங்க. மனிதன் ஒருவன் வாய்க்கால் ஒன்றை வெட்டுவதற்கு 5 மணித்தியாலங்கள் எடுக்கும். 5 மனிதர்களை வாய்க்காலை வெட்டுவதற்கு எத்தனை மணித்தியாலங்கள் எடுக்கும்? ஒரு ஆளுக்கு 5 ஒரு 5 அத 5 பேருக்குண்டா 5ஆல பிரிச்சு விட்டா விடை 1 மணித்தியாலம். அதே கேள்விதான் கீழே 4 மனிதர்கள் ஒரு வேலையை செய்வதற்கு 6. அப்ப 4 6ஆல பெருக்கு நீங்க சொன்னா
4 24. இதுதான் மொத்த அந்த வேலை. அத 4 4 நாட்கள்ல முடிச்சாங்க. 4 நாள்ல 4 பிரிச்சீங்கன்னா விடைய 6 பேர் மாறி வருது. அடுத்த கவனிங்க. 3 மனிதர்கள் ஒரு வேலையை செய்து கொண்டிருப்பதற்கு 6 நாள் எடுத்தது. 3 6 18. 18 3ஆல 6ஆல பிரிச்சீங்கன்னா விடை 3 வரும். இதுக்கு எப்படி என்று சொன்னா பிள்ளைகள், ஒரு சதுர வடிவம் தானே, நீளம் தர அகலம் இவ்வளவும் பேரு. 6 6 36க்கு 3 லிட்டர் ரெண்டா. அடுத்த பாருங்க 6 2 12. 36 எத்தனை மடங்கு 12 குறை என்று பார்த்தா 3ஆல பிரிச்சா வரும். 36 3ஆல பிரிச்சா 12 வரும். அப்ப 3 லிட்டரை 3ஆல பிரிச்சா விடைய 1 லிட்டர் ரெண்டு வரும். ஓகே சார். அடுத்தது பாருங்க 4 மீட்டர் நீளம் 4 மீட்டர் அகலம். அப்ப 4 4ஆல பெருக்குங்க. 16க்கு 8 லிட்டர் ரெண்டா. 16க்கு 4க்கு 8 லிட்டர் என்று சொன்னா அடுத்தது பாருங்க 4. 2 4. அப்ப இதுல எத்தனை 16 எத்தனை மடங்கு இது குறைய. 16 எத்தனையால பிரிச்சா 4 வரும் வேண்டாம், 4ஆல பிரிச்சா வரும். அப்ப உடனே 8 நாங்க 4ஆல பிரிச்சோம் என்று சொன்னா விடை 2 லிட்டர். இப்படி கேள்விகள் செய்யக்குள்ள எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அறிவா இருக்கும். இதுல பாருங்க, பெட்டியொன்றில் 12 வெள்ளை நிற பூக்களும் 8 சிவப்பு நிற பூக்களும் 6 மஞ்சள் நிற பூக்களும் உள்ளன. இப்பெட்டியில் வெள்ளை நிறமாக இருப்பதற்கு வெள்ளையை விட்டு போட்டு மற்ற ரெண்டையும் கூட்டி ஒண்டா கூட்டணும். அப்ப 8 மாறும் 14, ஒண்டா கூட்டினா 15. பெட்டியொன்றில் 6 நீல நிறம் 8 சிவப்பு 4 பச்சை இருக்குது. நிச்சயமாக நீல நிறம் அல்லாமல் இதிலிருந்து எடுக்கும் ஒரு மாவல் நிச்சயமா நீல நிறமாக இருப்பதற்கு நீல நிறமா இருக்கணும் வேண்டாம், நீலத்தை விடுங்க, மற்ற ரெண்டையும் கூட்டுங்க. 8 4 12 விடை 13. இதுல என்னிடம் சில பட்டங்கள் உள்ளன. 2ஐ தவிர எஞ்சியவை சிவப்பு, 2ஐ தவிர எஞ்சியவை மஞ்சள், 2ஐ தவிர எஞ்சியவை நீலம் என்று கேட்டா அந்த 2ஐ தவிர வாரபடியா 2ஓட ஒண்டா கூட்டுங்க, விடை 3. அதே போல 4ஐ தவிர வரக்குள்ள ஒண்டா கூட்டு நீங்க சொன்ன. இதுல பாருங்க அடுத்த கேள்வி. அதுக்கு விட இல்லை. 82 காமல். பெட்டியில் 4ஐ தவிர ஏனையவை சிவப்பு நிறம், 4ஐ தவிர ஏனையவை மஞ்சள் நிறம், 4ஐ தவிர ஏனையவை நீல நிறம் என அங்குள்ள குறைந்தபட்ச பேனைகள் எத்தனை? அது 4ஓட விடை 6 கொடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா உண்மையா 5 கொடுத்திருக்கணும் அவ்வளவு. சரியா? அதுக்கு மார்க்ஸ் இதை 5 போட்டுக்கொள்ள. அடுத்தது தெரியும், 5 பேர் சித்திரை புத்தாண்டை வாழ்த்தட்டை பரிமாறினாங்கண்டா 5ல இருந்து ஒண்டா கழியுங்க. ஏனண்டா அவருக்கு அனுப்ப மாட்டேன், அதாலதான் ஒண்டா கழிக்கிறோம். இப்ப நான் மற்ற 4 பேருக்கு தான் அனுப்ப போறேன். அப்ப 4 20 இருக்கும். 7 பேருண்டா அவருக்கு அனுப்ப மாட்டார், ஒண்டா கழிச்சா 6 7 6 42. இது இப்ப 72 பரிமாறப்பட்டதுண்டா எந்தெந்த அடுத்தடுத்த இலக்கங்களை பெருக்குனா 72 வேறு. 9ஐயும் 8ஐயும் அப்படி என்ன சொன்னா எத்தனை பேர் பரிமாறி கொண்டிருப்பாங்க கடிபடியே வச்சு கொண்டும் பார்க்கலாம். அடுத்தது பாருங்க, 10 பேர் தமக்கிடையே கைகுலுக்கி கொண்டால் 10ல இருந்து ஒண்டை கழிங்க 9, 19 90, அதை 2ஆல பிரிக்கிங்கண்டா 45 கையுலுக்கள் வாழ்த்து மடலுக்கு எல்லாம் உங்களுக்கு செய்யப்படுறது தெரியுமல்ல. அடுத்த பாருங்க, நிமலன் நாதன் மீனா குமாரி என்ற மாணவர்களில் இதுவரை ஆசிரியர் தெரிவு செய்யப்பட்டுள்ளது. எத்தனை வேறுபட்ட விதங்கள்ல தெரிவு செய்யலாம் கவனிச்சு கொள்ளுங்க. இதுக்கு கையுலுக்கள் மாதிரி பார்த்தோம்னா சரி, 4 பேர் 3 12 2ஆல பிரிச்சுக்கிட்டா 6 முறையில தெரிவு செய்ய.
நிமலனோட நாதனை தெரிவு செய்யலாம், நிமலனோட மீனாவை தெரிவு செய்யலாம், நிமலனோட குமாரியை தெரிவு செய்யலாம். பிறகு நாதனோட மீனாவை தெரிவு செய்யலாம், நாதனோட குமாரியை தெரிவு செய்யலாம், பிறகு மீனாவோட குமாரியை தெரிவு செய்யலாம். அப்ப இது கையுழுக்கள் மாதிரி பாத்தீங்கன்னா சரி விளங்குது. அது எப்படின்னு சொல்லி இவரும் இவரும் ஒன்று தெரிவு செய்யலாம், இவரும் 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 இவரும். விளங்கிட்டு பிறகு சார். நாதனும் மீனாவும் நாதனும் குமாரியும் பிறகு மீனாவும் குமாரி 6 பேர். அப்ப இதுக்கு கையுழுக்கள் மாதிரி பார்த்தாச்சு. கைப்பந்தாட்ட சுற்று போட்டி ஒன்றில் 4 அணிகள் பங்கு கொண்டன. ஒவ்வொரு அணியும் மற்ற 3 அணிகளுடன் ஒவ்வொரு போட்டியிலும் விளையாட வேண்டும். எனில் 4 அணிகளுக்கு நடைபெறக்கூடிய போட்டிகள் எத்தனை என்று சொல்லி கேட்கிறான். ஒரு அணி கட்டாயம் மற்ற 3 அணியோடையும் என்ன செய்யணும், விளையாடணும் இல்லையா? அப்ப 4ல இருந்து கொண்ட கழிச்சா 3 4 3 12 2ஆல பிரிச்சோம்னா 6 போட்டிகள்ல விளையாடணும். ஒரு கடிகாரம். அடுத்த இந்த மிச்ச கேள்வியை பாத்தீங்கன்னு சொன்னா ரைட். ஒரு கடிகாரம் 5 மணியை காட்டும் போது 5 தடவை ஒலி எழுப்பும். எடுக்கும் நேரம் 4 செகண்ட். 5 தரம் அடிக்கிறதுக்கு 4 செகண்டா ஒரு இடைவெளிக்கு 1 செகண்ட் எடுக்குது. பாருங்க 5 தூணண்டா 4 இடைவெளி வேற. 12 தடவை என்று சொன்னா 1 கழிச்சா 11 செகண்ட். அடுத்ததும் அப்படித்தான் 4 மணி ஆகும் போது 4 தடவைக்கு 3 செகண்ட் எடுக்குதுண்டா 8ல இருந்து 1 கழிச்சா 70. அடுத்தது ஒரு கடிகாரத்தில் மணித்தியாலம் உள்ள நிமிடம் உள்ள செங்கோணத்தில் இருக்கும் சந்தர்ப்பம் 3 மணி 9 மணி 2வது விடை சரி. இந்த மிச்ச கேள்வியை நாங்க நாளைக்கு பார்த்துட்டு ஆனா உங்களுக்கு மிச்ச கேள்வி நாளைக்கு உங்களை பார்த்து போட்டு அதோட சுற்றாடலும் பார்ப்போம். அப்ப நீங்க என்ன செய்யணும், நாளைக்கு மாட மட்டம் பண்ணபடியா நீங்க அந்த